ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. ரீசெண்டாக ஆர்ஆர்பியோட ஜேஇ எக்ஸாம் நடந்திருந்தது. அதுக்கான ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸாம் பேப்பரில் வந்து நமக்கு அல்ஜிப்ரால குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ல இருந்து நிறைய வித்தியாசமான கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் டாபிக் வந்து நம்ம ஃப்ரீயாகவே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே உங்களால் ஈஸியாக அப்ரோச் பண்ணியிருக்க முடியும். இருந்தாலும் அதில் நான் கவர் பண்ணாத ஒரு சில மாடல்ஸை கூட இதில் கேட்டிருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது நமக்கு ஆர்ஆர்பியோட ஒரிஜினல் ஜேஇ எக்ஸாமில் கேட்கப்பட்ட குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் என்னங்கிறத நீங்கள் தெளிவாக படிக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல்ல பிளேலிஸ்ட்ல போயிட்டு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சொல்லிட்டு இருக்கும். அதுல இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்க. உங்களுக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் பத்தின ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறமேட்டு இங்கே நான் வந்து ஒரு சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அதில் நான் சொல்லித்தராத ஒரு சில மாடல்ஸ் வந்து இதில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே எப்படி நான் சொல்லி கொடுத்த கான்செப்டை வச்சு அப்ளை பண்றதுங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ டைரக்டா நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The quadratic equation whose roots are 1 by root 2 and 1 by root 2 is அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நமக்கு தெரியும் ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா அதுக்கு ரெண்டு ரூட் இருக்கும். ஒன்று என்ன எடுப்போம், ஆல்ஃபான்னு எடுப்போம், இன்னொன்று பீட்டான்னு எடுப்போம். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, அந்த ஆல்ஃபாவும் கொடுத்துட்டாங்க, பீட்டாவும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் வச்சு அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எழுதுறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் sum of roots into x plus ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா நம்ம அந்த கிளாஸ்ல படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு ஆல்ஃபா பீட்டா ரெண்டு ரூட்டை கொடுத்து அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை எழுதுறதுக்கான அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இப்போ இதில் எக்ஸ் ஸ்கொயர் போட்டுடலாமா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இந்த இடத்துல சம் ஆஃப் ரூட்ஸ் இருக்கு. சம் ஆஃப் ரூட்னா இந்த ரெண்டு ரூட்டையும் ஆட் பண்ணும். அதாவது ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவை எழுதணும். ஆல்ஃபா பிளஸ் பீட்டானா என்னது? 1 by root 2 plus 1 by root 2. 1 by root 2 plus 1 by root 2 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 by root 2 கிடைக்கும். ஸோ 2 by root 2 எக்ஸ்ன்னு வரும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 by root 2 எக்ஸ் பிளஸ் இந்த இடத்துல ப்ராடக்ட் ஆஃப் ரூட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். 1 by root 2வையும் 1 by root 2வையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து 1 by 2 கிடைக்கும். ஸோ ஈக்குவல் டு 0. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். பாருங்க, இங்கே நமக்கு ரூட் 2வால இந்த 2வை கேன்சல் பண்ணீங்கன்னா இங்கே நமக்கு என்னன்னு வந்துடும்? ரூட் 2ன்னு வந்துடும். இப்போ இந்த இடத்துல இங்கே 1 by 2 இருக்கா? ஸோ அதனால என்ன பண்ணுறேன், இதை ஃபுல்லாக 2வால மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த மொத்த ஈக்குவேஷனை நான் 2வால மல்டிப்ளை பண்ணிடுறேன். எனக்கு மாறிடும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? 2x ஸ்கொயர் மைனஸ் இங்கே 2வால மல்டிப்ளை பண்ணும்போது 2 root 2 x பிளஸ் இங்கே நான் 2வால மல்டிப்ளை பண்ணும்போது 1 by 2 into 2னா என்ன வரும்? 1 ஈக்குவல் டு 0 நான் 2வால மல்டிப்ளை பண்ண என்ன தான்? 0 தான். அப்போ இதுதான் எனக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். அவங்க கேட்ட கேள்விக்கான விடையும் இதுதான். 2x ஸ்கொயர் மைனஸ் 2 root 2x பிளஸ் 1. ஓகேவா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்னா ஆப்ஷன் 1. ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. 2x ஸ்கொயர் மைனஸ் 2 root 2x பிளஸ் 1 ஈக்குவல் டு 0 இஸ் த கரெக்ட் ஆன்சர். தெளிவா புரிஞ்சுதா? ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 1 root of the quadratic equation 2x square plus k plus 3x plus 2k equal to 0 is the reciprocal of the other, find the roots அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. நமக்கு தெளிவா சொல்லிட்டாங்க, இங்க ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு. இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு கண்டிப்பா ரெண்டு ரூட் இருக்கும். அந்த ரெண்டு ரூட்ல ஒரு ரூட் இன்னொரு ரூட்டோட ரெசிப்ரோக்கல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு ரூட் இன்னொரு ரூட்டோட ரெசிப்ரோக்கல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த இடத்த சால்வ் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன், ஒரு ரூட் ஆல்பா இன்னொரு ரூட்டை நீங்க பீட்டான்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு ஒண்ணுக்குன்னு ரெசிப்ரோக்கலா இருக்குன்னா என்ன அர்த்தம்? இப்ப ஆல்பாவோட வேல்யூ எக்ஸா இருக்குன்னா பீட்டாவோட வேல்யூ என்னவா இருக்கணும்? 1 by எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ எக்ஸ்ன்னு வச்சா அதோட ரெசிப்ரோக்கல் என்ன? 1 by எக்ஸ். எக்ஸ் 1 by எக்ஸ், இதுதான் ரெசிப்ரோக்கல். அப்ப ஆல்பா பீட்டா இதுதான் நான் இந்த ஈக்குவேஷனோட ரூட்டா எடுத்திருக்கிறேன். ஆல்பா பீட்டாவை தான் இதோட ரூட்டா எடுத்திருக்கிறேன். ஆனா இந்த ரெண்டு ரூட்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிற வார்த்தை அவங்க சொன்னதுனால ஆல்பாவை நான் எக்ஸ்ன்னு வைக்கும்போது பீட்டாவை கண்டிப்பா 1 by எக்ஸ்ன்னு வைக்கணும். இல்ல நீங்க பீட்டாவை எக்ஸ்ன்னு வச்சீங்கன்னா ஆல்பாவை என்னன்னு வைப்பீங்க? 1 by எக்ஸ்ன்னு வைப்பீங்க. சரி, ஓகே, இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ இதுல இருந்து பாருங்க, இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நமக்கு சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஃபார்முலா தெரியும். ஓகேவா? சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஃபார்முலா தெரியும். இப்போ நான் என்ன பண்றேன், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் எழுதுறேன். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னா ஃபார்முலா என்ன? ஆல்பா பீட்டா. ஆல்பா பீட்டாக்கு என்ன ஃபார்முலா எழுதுவோம்? சி பை ஏ. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? சி பை ஏ. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னா ஆல்பா எவ்வளோ? எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன். பீட்டாவை என்னன்னு வச்சிருக்கேன்? 1 by எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன். அப்போ சி பை எங்க இருந்து எடுக்குமா? இங்க சி என்ன இருக்கு? 2k
ஏ என்ன இருக்கு 2. இதெல்லாம் பேசிக்கான விஷயம் இங்க நான் சால்வ் பண்றது எல்லாமே. இது எப்படி பண்றது, இது என்ன ஃபார்முலா எல்லாத்தையுமே குவாட்ரடிக் ஈக்குவேஷன் டாபிக்ல நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, உங்களுக்கு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் என்ன ஐடியானே இல்லை அப்படின்னா குவாட்ரடிக் ஈக்குவேஷன் என்னங்கிற அந்த கிளாஸை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கிளியரா ஐடென்டிஃபை ஆகும் நான் என்ன சால்வ் பண்றேன்னு சொல்லிட்டு. ஸோ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு ஜே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. மேபி என்டிபிசில அல்லது அதுக்கு அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இதில் சால்வ் பண்ணுவோம் பாருங்க. எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல் ஆகிடும், இந்த 2க்கு 2 கேன்சல் ஆகிடும். எனக்கு என்ன வந்துருச்சு, கே ஈக்குவல் டு 1ன்னு வந்துருச்சு. கே ஈக்குவல் டு 1. இப்போ நான் கண்டுபிடிச்ச கே எடுத்துட்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ற பாருங்க. இப்போ இது எப்படி மாறும், 2x² பிளஸ் இங்க கேக்கு 1 போட்டா 1 + 3 4ஆ, ஸோ 4x பிளஸ் இங்க கேக்கு 1 போட்டா என்ன வரும், 2 ஈக்குவல் டு 0. அப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய கே வேல்யூ போயிட்டு எனக்கு பர்ஃபெக்டா இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்றது ரொம்ப சிம்பிள். நார்மலா குவாட்ரடிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ற மாதிரி தான். இந்த 2 கொண்டு இந்த 2 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், +4. மல்டிப்ளை பண்ணா +4 வரணும், மல்டிப்ளை பண்ணா +4 வரணும், ஆட் பண்ணாலும் என்ன வரணும், +4 வரணும். மல்டிப்ளை பண்ணாலும் +4 வரணும், ஆட் பண்ணாலும் என்ன வரணும், +4 வரணும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல +2 போடுவோமா. அப்போ +2வையும் மல்டிப்ளை பண்ணா +4, +2வையும் மல்டிப்ளை சரி ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன வரும், +4 வரும். ஓகே, இப்படி போட்டாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம், கீழே இங்க x² கோஎஃபிஷியன்ட் என்ன, 2, இதெல்லாம் டிவைட் பண்ணுவோம். இது நார்மல் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ற மெத்தட் தான். இப்போ இங்க கேன்சல் பண்ணும்போது 1, இங்க கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது, 1 வருது. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வருது, 2 வருது. +1 கிடைக்குது. அப்ப கண்டிப்பா அதோட ரூட்ஸ் என்னவா இருக்கும், -1 -1 இருக்கும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து -1, -1 -1, அப்ப நீங்க கேட்கலாம், ஆல்பாவும் பீட்டாவும் ரெசிப்ரோக்கலா தானே இருக்கும், -1 -1 ரெசிப்ரோக்கலா. ஆமா, 2வும் 1/2வும் ரெசிப்ரோக்கல். 1க்கு ரெசிப்ரோக்கல் 1 தான், -1க்கு ரெசிப்ரோக்கல் -1 தான். -1க்கு ரெசிப்ரோக்கல் என்னதான் வரும், -1 தான். இப்போ -1 இருக்கா, ஸோ -1 தலைகீழ எழுதினீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, 1/-1ன்னு போடுவீங்க. 1/-1ஓட வேல்யூ உங்களுக்கு என்னதான் வரும், -1 தான் வரும். இப்போ 1ன்னு இருக்கா, 1ஓட ரெசிப்ரோக்கல் என்ன, 1/1. 1/1 எப்படி எழுதிக்கலாம், 1ன்னு எழுதிக்கலாம். கிளியரா புரியுதா? ஸோ நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, நேரா ஆப்ஷன் வச்சு நான் ஈஸியா எலிமினேட் பண்றேன்னு யோசிப்பாங்க. ரெசிப்ரோக்கல் தானே சொல்லியிருக்காங்க, அப்ப நேரா ஆப்ஷன் பார்ப்பாங்க. அப்ப 2 1/2, 2க்கு 1/2 ரெசிப்ரோக்கல். மத்த எதுவுமே ரெசிப்ரோக்கலா வர மாதிரி 1/2 போட்டு கொடுக்கலையே. அப்போ இந்த 1 தான் ஆன்சருங்கிறத டிக் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி கிடையாது. 1ஓட ரெசிப்ரோக்கல் 1 தான், -1ஓட ரெசிப்ரோக்கல் -1 தான். ஆனா -1ஓட ரெசிப்ரோக்கல் 1ஆ இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப கண்டிப்பா இந்த 4 ஆப்ஷன்ல இந்த 4 மட்டும் ஆன்சர் இல்லைங்கிறத என்னால ஈஸியா எலிமினேட் பண்ண முடியும். மற்றபடி இது 3மே ஆன்சரா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெளிவா புரியுதா, நம்ம எப்படி சால்வ் பண்றோம்னு சொல்லிட்டு. நார்மலா குவாட்ரடிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ற மாதிரி இங்க சால்வ் பண்ணிருக்கேன். இங்க உள்ள +1 இருக்குன்னா நம்ம ரூட் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், -1 -1ன்னு எடுத்து எழுதுவோம். தெளிவா புரிஞ்சதுல. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், தெளிவா பார்த்துக்கோங்க. இதுல வித்தியாசமாலாம் ஒண்ணுமே இல்லை. ஆல்ரெடி நம்ம படிச்ச கான்செப்டை இதுல கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி அதை எப்படி இங்க கொண்டு வந்து அப்ளை பண்றோங்கிறதுல தான் இருக்கு. ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். அடுத்த கேள்வி இல்ல பாருங்க, கன்சிடர் a quadratic equation 3x² plus 4x minus 8 equal to 0. Which of the following quadratic equation will have both roots common with the given quadratic equation? அப்போ வந்து எனக்கு ஒரு quadratic equation இங்க கொடுத்துருக்காங்க, 3x² plus 4x minus 8 equal to 0. அப்போ கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ கீழே இருக்கிற 4 ஆப்ஷன்ல எந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வந்து இங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்கக்கூடிய குவாட்ரடிக் ஈக்குவேஷன், ஓகேங்களா, கொஸ்டின்ல கொடுத்துருக்கக்கூடிய குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு என்ன ரூட் கிடைக்குதோ அதே ரூட் கிடைக்கிற மாதிரி குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஆப்ஷன்ல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. புரியுதா, அதே ரூட் கிடைக்கிற மாதிரி இங்க குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ல எங்க இருக்குன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப தெளிவா பாருங்களேன், இங்க என்ன இருக்கு, 3x², இங்க என்ன இருக்கு, 4x. ஆனா இங்க பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு, பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு, பிளஸ் இருக்கு. ஸோ அப்ப இது வந்து வாய்ப்பா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா என்னன்னா இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ இதே மாதிரி வந்திருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல 4xக்கு முன்னாடி இங்க என்ன ஆயிருக்கு, மைனஸ் ஆயிருக்கு. இங்க 8க்கு முன்னாடி என்ன ஆயிருக்கு, இந்த மைனஸ் வந்து இங்க பிளஸ் ஆயிருக்கு, இந்த பிளஸ் வந்து இங்க மைனஸ் ஆயிருக்கு. அப்புறம் என்ன ஆயிருந்திருக்கணும், இந்த 3x² வந்து இங்க பாசிட்டிவா இருக்கா. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கலாம், -3x² -4x + 8 = 0ன்னு இருந்தா கரெக்டா. புரியுதா, அப்ப எப்படி பார்த்தாலும் இங்க இருக்கக்கூடிய ஆப்ஷனை என்னால இங்க இருக்கக்கூடிய கொஸ்டின்ல கொடுத்துருக்கக்கூடிய குவாட்ரடிக் ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ண முடியுதான்னு சொல்லி பார்க்கணும். உதாரணத்துக்கு பாருங்க, இது வந்து 3x² கரெக்டா இருக்கு. ஆனா இங்க -4x இருக்கு, இங்க என்ன இருக்கு, +4x இருக்கு. அப்போ இது வராது, ஃபர்ஸ்ட் ஒன் வராது. ஓகேவா, செகண்ட் ஒன் வருமானு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். இங்க பாருங்க, இங்க இருக்கு -1.5x² இருக்கு. அப்ப இங்க நெகட்டிவ் இருக்கு, இங்க பாசிட்டிவ் இருக்கு.
இங்க நெகட்டிவ் இருக்கு, இங்க பாசிட்டிவ் இருக்கு, இங்க பாசிட்டிவ் இருக்கு, இங்க நெகட்டிவ் இருக்கு. ஸோ எல்லாமே இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் வேல்யூ பாருங்க, இங்க 1.5 இருக்கு, அப்ப இங்க 3 இருக்கு, அப்படியே என்ன ஆயிருக்கு, டபுள் ஆயிருக்கு. இங்க என்ன இருக்கு, 2 இருக்கு, இங்க 4 அப்படியே டபுள் ஆயிருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க 8. அப்போ ஒன்றும் இல்லை, இந்த செகண்ட் ஆப்ஷனை ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, -2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த செகண்ட் ஆப்ஷனை ஜஸ்ட் ஒரு நம்பரால மல்டிப்ளை பண்ணுங்க. -2ஆல மல்டிப்ளை பண்ண என்ன நடக்கும், இதை -2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும், -1.5 -2ஆல மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன வந்துடும், 3x². ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல -2 -2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வந்துடும், 4x வந்துடும். இந்த 4 -2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வந்துடும், -8 வந்துடும். 0 -2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வந்துடும், 0 வந்துடும். அப்போ எனக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த ஆப்ஷனை ஏதோ ஒரு வேல்யூவால நான் மல்டிப்ளை பண்ணி எனக்கு இங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்கக்கூடிய குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை கொண்டு வர முடியுதோ அதுதான் எனக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் என்ன பண்றேன், -2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு எப்படி மாறிடுச்சு, இது 3x² + 4x -8 = 0. ஸோ டைரக்டா மாறிடுச்சு. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் 2 தான். ஓகேவா? ஆப்ஷன் 2 தான். இப்போ இதை எடுத்துக்கோங்க, இங்க எடுத்துக்கோங்க, 3x² இருக்கு, 3x² இருக்கு, +4x இருக்கு, +4x இருக்கு. ஆனா இங்க +8 இருக்கு, இங்க என்ன இருக்கு, -8 இருக்கு. சைன் மாறுது. ஸோ அதனால இது வர வாய்ப்பு இல்லை. சரி, இங்க இது வர வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க -1.5x இருக்கு, -1.5 இருக்கு, இங்க என்ன இருக்கு, 3 இருக்கு. -1.5 3ஆ மாறணும்னா என்ன பண்ணும், -2ஆல மல்டிப்ளை பண்ணும். சரி, ஓகே, இதை நான் -2ஆல மல்டிப்ளை பண்ண இங்க 3 ஆயிருது. இங்க 2 நான் -2ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன ஆயிடும், -4 ஆயிடும். ஆனா இங்க என்ன இருக்கு, +4 இருக்கு. அப்போ இதுவும் வர வாய்ப்பு இல்லை. அப்போ கரெக்டா ஏதோ ஒரு வேல்யூவால கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனை நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்கக்கூடிய குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அது ஃபார்ம் ஆனாதான் இது ரெண்டுக்கும் ரூட்ஸ் சேமா இருக்குன்னு அர்த்தம். இது ரெண்டுக்கும் ரூட்ஸ் சேமா இருக்குன்னு அர்த்தம். கிளியரா புரியுதா, தெளிவா புரியுதா? சோ இந்த இடத்துல -1.5x இருக்கு, இங்க என்ன இருக்கு, 3 இருக்கு. அப்போ -1.5 3ஆ மாறணும்னா என்ன பண்ணணும், -2ஆல மல்டிப்ளை பண்ணும். ஓகே, இங்க -2ஆல மல்டிப்ளை பண்ணா 3 ஆகுது. அதே மாதிரி -2ஆல மல்டிப்ளை பண்ணா +4 வருது. இங்க +4 -2ஆல மல்டிப்ளை பண்ணா -8 வருது. ஸோ எல்லாமே இந்த செகண்டுக்கு கரெக்டா ஒரு வேல்யூவால மல்டிப்ளை பண்ணி என்னால இதை கன்வெர்ட் பண்ண முடியுது. அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல எனக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2ஆ தான் இருக்கும். கிளியரா புரியுதா? ஸோ இதுல இருந்து இப்படி மாறுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், -2ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். -2ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். கிளியரா? -2ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன இது மாதிரி கொடுக்குறேன். ஓகேங்களா? புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2x² 2x² + 6x -4 = 0ன்னு இருக்கு. இப்போ இதுக்கு ஒரு 2 ரூட் கிடைக்கும். இதுக்கு 2 ரூட் கிடைக்கும். அப்போ இதே 2 ரூட் இருக்கிற மாதிரி வேற குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபார்ம் பண்ண சொன்னாங்கன்னா நான் என்ன தெரியுமா பண்ணலாம், இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை எப்படிலாம் மாடிஃபை பண்ணி எழுதலாம்னா, இப்போ இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை நான் 2ஆல டிவைட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நான் ஃபுல்லா 2ஆல டிவைட் பண்றேன். அப்போ இது எப்படி மாறிடும், x² + 3x -2 = 0. அப்போ இதுக்கும் ரூட்ஸ் சேமா தான் இருக்கும். இதுக்கும் ரூட்ஸ் சேமா தான் இருக்கும். இல்ல இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை நான் என்ன பண்றேன், ஒரு நம்பரால மல்டிப்ளை பண்றேன். இப்போ உதாரணத்துக்கு 3ஆல மல்டிப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது எப்படி மாறிடும், 6x² + 18x -12 = 0. அப்போ இதுக்கும் ரூட்ஸ் என்னவா தான் இருக்கும், சேமா தான் இருக்கும். அப்படி இல்லையா, இதை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் மைனஸால மல்டிப்ளை பண்ணிடுறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் மைனஸால மல்டிப்ளை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதை ஃபுல் அண்ட் ஃபுல் மைனஸால மல்டிப்ளை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். மைனஸால மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், -2x² -6x +4 = 0ன்னு வரும். அப்போ இதுக்கும் ரூட்ஸ் என்னவா தான் இருக்கும், சேமா தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை ஒரு குறிப்பிட்ட வேல்யூவால மல்டிப்ளையோ டிவைடோ பண்ணும்போது, அடிஷன் சப்ராக்ஷன் கிடையாது, மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ பண்ணும்போது உங்களுக்கு ஒரு புது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த புதுசா ஃபார்ம் ஆன குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கும் பழைய குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கும் உங்களுக்கு ரூட்ஸ் சேமா தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை -2ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு ஆப்ஷன் 2 கிடைக்கும். இதை -2ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், ஆப்ஷன் 2 கிடைக்கும். அப்ப அதனால ஆப்ஷன் 2ல இருக்கக்கூடிய குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கும் எனக்கு கொஸ்டின்ல கொடுத்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கும் ரூட்ஸ் எப்படி தான் இருக்கும், சேமா தான் இருக்கும். தெளிவா புரியுதா? மத்த எல்லாமே இதுல இருந்து ஏதோ ஒரு வேல்யூ மல்டிப்ளை பண்ணி வரல, ஏதோ உள்ள வேற ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. அப்படிங்கிறதுனால இப்ப இந்த இடத்துல 3x² இருக்கு, 3x² இருக்கு. இங்க பிளஸ் என்னவா மாறிடுச்சு, மைனஸா மாறிடுச்சு. ஒருவேளை இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இதை ஃபுல்லா நீங்க மைனஸால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இது ஃபுல்லா மைனஸால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், -3x² -4x +8 = 0. இது ஆப்ஷன்ல இருந்ததுன்னா இது கரெக்ட். ஆனா இது ஆப்ஷன்ல இல்ல. அதனால இதை நம்ம
எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இது ஆப்ஷன்ல இல்ல அப்படிங்கிறதுனால இத விட்டுட்டோம். நமக்கு ஆப்ஷன்ல என்ன பண்ணியிருக்காங்க? இத -2ஆல டிவைட் பண்ணி குடுத்துருக்காங்க. அதனால தான் நான் ஆப்ஷன் வந்து -2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு கொஸ்டின்ல இருக்கிற மாரி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. பேசிக்கா புரியுதா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். கன்ஃப்யூஸ் ஆயிக்காதீங்க. புரியலன்னா 2, 3 முறை திரும்ப திரும்ப பாருங்க. அடுத்து பாருங்க. வாட் இஸ் த ரிமைண்டர் when x² - 4x + 7 is divided by x - 2? x - 2. இது வந்து ஆல்ரெடி நம்ம கிளாஸ்லயே டீச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு x - 2ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும்? இங்க x - 2 இருக்கு. அப்ப xக்கு பதிலா 2ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். உங்களுக்கு ரிமைண்டர் கிடைச்சிடும். இல்ல xக்கு பதிலா 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 4 - 8 + 7. அப்ப -8 + 7ங்கிறப்ப -1. 4 - 1 அப்ப ஆன்சர் எவ்வளோ? 3. ஓகேவா? ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1, 3. அடுத்து பாருங்க. ஃபைண்ட் த டிஸ்கிரிமினன்ட் ஆஃப் த ஈக்குவேஷன். இந்த டிஸ்கிரிமினன்ட்ங்கிற வார்த்தையை நான் கிளாஸ்ல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எது டிஸ்கிரிமினன்ட்னு சொல்லுவோம்? டிஸ்கிரிமினன்ட் ஈக்குவல் டு என்னது? b² - 4ac. ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட டிஸ்கிரிமினன்ட், அதோட ரூட்ஸோட நேச்சரை சொல்லக்கூடியது தான் இந்த டிஸ்கிரிமினன்ட். டிஸ்கிரிமினன்ட்டை பொறுத்து தான் ரூட்ஸோட நேச்சரை நம்ம டிசைட் பண்ணுவோம். அப்போ அந்த டிஸ்கிரிமினன்ட் என்னன்னு சொல்லியிருக்கேன்? இந்த b² - 4ac என்ன வருதோ அதுதான் டிஸ்கிரிமினன்ட். ஸோ டிஸ்கிரிமினன்ட் இஸ் b² - 4ac. அப்போ ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ல தான் b² - 4ac கண்டுபிடிக்க முடியும். ஆனா இங்க கொடுத்துருக்கிறது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மெட்ல இல்ல. அப்ப இதுல இருந்து என்ன பண்ணணும்? நான் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். எப்படி ஃபார்ம் பண்ணுவேன் பாருங்க. இந்த இடத்துல எப்படி இருக்கு? நமக்கு ஃபிராக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதில் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்? எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் என்ன எடுக்கலாம் இந்த இடத்துல? எல்சிஎம் x - 4, x - 5 இருக்கா? ஸோ x - 4 டினாமினேட்டர்ல அண்ட் x - 5 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதிக்கிறேன். அப்போ இது இங்க மல்டிப்ளை ஆகும். என்ன ஆகும்? x - 3 இன்டூ x - 5 பிளஸ் இந்த x - 4 இங்க மல்டிப்ளை ஆகும். ஸோ x - 4 இன்டூ x - 6 ஈக்குவல் டு 5/8. ஓகேவா? ஸோ இதை ஃபாஸ்டா பண்ணணும். நான் புரியணுங்கிறதுக்காக உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். என்ன ஈக்குவேஷன் கிடைக்குதுன்னு பாருங்க. x², x². அடுத்தது என்ன வரும்? இதை கொண்டு மல்டிப்ளை பண்ணா -5x வரும். -5x -3x அப்ப எவ்வளோ? -8x. அடுத்தது +15 அப்படிங்கிற குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இங்க ஃபார்ம் ஆகும். அடுத்த பிளஸ் போட்டுக்கோங்க. இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது அதே மாதிரி என்ன ஆகும்? x². அடுத்து -4x -6xனா எவ்வளோ? -10x வரும். அடுத்தது +24 கிடைக்கும். அதே மாதிரி கீழே டினாமினேட்டர்ல பாருங்க. இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு x² -9x அடுத்தது +20. -9x +20 கிடைக்கும். ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு? 5/2 இருக்கு. இப்போ இங்க சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பாருங்க. இங்க ஒரு x², இங்க ஒரு x² இருக்கா? என்ன பண்ணிக்கலாம்? இதை 2x²ன்னு எழுதிக்கலாம். 2x². அடுத்த -8x -10x அப்ப என்ன பண்ணிக்கலாம்? -18xன்னு எழுதிக்கலாம். இந்த 15 24 கூட்டினீங்கன்னா எவ்வளோ? 39. கீழே டினாமினேட்டர்ல அது அப்படியே இருக்கட்டும். x² -9x +20 ஈக்குவல் டு என்னது? 5/2ன்னு இருக்கு. இப்போ இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2 கொண்டு இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4x² -18 2னா 36x +78 ஈக்குவல் டு இதை கொண்டு இங்க 5ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 5x² -9 5s are 45. ஸோ 45x +20 × 5 என்ன வரும்? 100ன்னு வரும். இப்போ இதை நீங்க வந்து ஒரு பக்கமா எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க 5x² இருக்கா? 4x² இருக்கா? அப்ப அங்க போய் வச்சுன்னு வச்சுக்கோங்க. இது என்னன்னு மாறிடும்? x²ன்னு மாறிடும். ஓகேவா? அப்ப எல்லாத்தையுமே நான் ஒரு பக்கம் கொண்டு போயிடுறேன். அப்ப லெஃப்ட் சைடு உள்ளது ஃபுல்லா ரைட் சைடு கொண்டு போயிடுறேன். இந்த 4x² அங்க போகும்போது x² மாறிச்சு. இப்போ -45x இருக்கு. இங்க -36 இருக்கு. இது இங்க அப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். -45 +36ங்கிறப்போ -9xன்னு வரும். இங்க 78 அங்க போச்சுன்னா -78. அப்ப என்ன ஆகும்? +22ன்னு வரும் ஈக்குவல் டு 0. இப்போ ஃபைனலா இப்படி வந்து நிக்குது. இதுதான் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். x² -9x +22. அதாவது இப்படி கொடுத்ததை நான் ஃபுல்லா சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபைனலா எனக்கு இந்த மாதிரி ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் ஆகி நிற்கும். இப்போ இதுல டிஸ்கிரிமினன்ட் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கும். டிஸ்கிரிமினன்ட் என்ன? b² - 4ac. அப்போ டிஸ்கிரிமினன்ட் நான் கால்குலேட் பண்ண போறேன். பாருங்க b². அப்ப இதுல b என்னது? இதுல b என்னது? நார்மலா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் என்ன ஃபார்மெட்ல இருக்கும்? ax² + bx + c ஈக்குவல் டு 0. இங்க bக்கு பதிலா என்ன இருக்கு? -9 இருக்கு. bக்கு பதிலா என்ன இருக்கு? -9 இருக்கு. புரியுதா? ஸோ bயோட வேல்யூ உங்களுக்கு -9 இருக்கு. cயோட வேல்யூ 22 இருக்கு. aயோட வேல்யூ 1 இருக்கு. இது அப்படியே மேட்ச் பண்ணி பாருங்க. இது எல்லாமே நான் கிளாஸ்ல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்ப b²ங்கிறப்போ -9. அப்போ -9 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்?
81 ப்ளஸ் 81 மாறிடும். மைனஸ் 4ac தானே. அப்போ 4 இன்டூ ஏயோட வேல்யூ என்ன? ஏயோட வேல்யூ 1, சியோட வேல்யூ எவ்வளோ? 22. சியோட வேல்யூ நமக்கு 22 கிடைக்கும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, 81 மைனஸ் 4 இன்ட்டு 22 எவ்வளோ? 88. அப்போ 81 மைனஸ் 88ங்கிறப்போ நமக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ? 7. ஸோ மைனஸ் 7 கிடைக்கும். கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் 4 மைனஸ் 7. கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 மைனஸ் 7 உங்களுக்கு கரெக்டான விடையாக இருக்கும். தெளிவா புரிஞ்சுதா? ஸோ வெரி சிம்பிள் கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின் தான். கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மட்டும் ஜாஸ்தியா இருக்கு. இதை வேகமா பண்ணனா பண்ணலாம், புரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் பொறுமையா சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்தது பாருங்க. லெட் a and b be the roots of the equation. அதாவது இங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x பிளஸ் சி ஈக்குவல் டு 0 சொல்லியிருக்காங்களா, இதோட ரூட்ஸ் வந்து ஏபின்னு வச்சுக்கணுமா. அண்ட் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் சொல்லிட்டு இன்னொரு ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதோட ரூட்ஸ் வந்து என்னன்னா ஏ ஸ்கொயர் பி அண்ட் பி ஸ்கொயர் இ. அப்படின்னா பி ஸ்கொயர் ஏ, த வேல்யூ ஆஃப் டி என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. எப்படி சால்வ் பண்ணணும்னா இங்க பாருங்க, இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் வந்து ஏபின்னு சொல்லிட்டாங்களா. அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம், இதுல இருந்து என்ன பண்ணலாம், சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் எடுத்துலாமா. சம் ஆஃப் ரூட்ஸ்னா என்ன? ஏ பிளஸ் பி என்னவா இருக்கும்? ஏ பிளஸ் பி என்னவா இருக்கும்? மைனஸ் பி பை ஏவா. அப்போ மைனஸ் பி பை ஏன்னா இங்க என்ன இருக்கு? மைனஸ். அப்போ மைனஸ் பி பை ஏன்னா மைனஸ் மைனஸ் 7ங்கிறப்ப எனக்கு 7/1 கிடைக்கும். ஸோ அப்போ ரிசல்ட் என்ன? 7. ஏ பிளஸ் பி வந்து எனக்கு 7. அடுத்த ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், இப்போ ஏ இன்ட்டு பி எனக்கு என்ன வரும்? சி பை ஏ. அப்போ சி பை 1 என்னதான் இருக்கும்? சி தான் இருக்கும். அப்போ ஏ பிளஸ் பி 7 வந்துருச்சு, ஏபி வந்து எனக்கு சின்னு கிடைச்சிருச்சு. ஓகே, இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் என்னன்னு வச்சுக்கணுமா. ஒரு ரூட் வந்து ஏ ஸ்கொயர் பியா, இன்னொரு ரூட் வந்து என்னது? பி ஸ்கொயர் ஏவா. அப்போ இங்க எனக்கு சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன வரும்? இங்க சம் ஆஃப் ரூட்ஸ்னா என்ன? ஒரு ரூட் வந்து என்னது? ஏ ஸ்கொயர் பி பிளஸ் இன்னொரு ரூட் என்னது? பி ஸ்கொயர் ஏ. இதுதான் சம் ஆஃப் ரூட். அப்போ இங்க பி பை ஏன்னு போடாம இங்க பிக்கு பதிலா என்ன இருக்கு? மைனஸ் டி இருக்கு. அப்போ மைனஸ் மைனஸ் டிங்கிறப்ப இங்க எனக்கு டி பை 1ன்னு இருக்கும். அப்போ டி. அதே மாதிரி இங்க ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் போடும்போது பாருங்க, இங்க ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் போடும்போது இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணா அப்போ ஏ ஸ்கொயர் பி இன்டூ பி ஸ்கொயர் ஏ. இதோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா 216ன்னு கிடைக்கும். 216ன்னு கிடைக்கும். இதுதான் இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ். இதை சிம்பிளிஃபை பண்ணி எப்படியாவது நான் ஆன்சர் எடுக்கணும். இதை சிம்பிளிஃபை பண்ணி எப்படியாவது நம்ம ஆன்சரை கொண்டு வர முயற்சி பண்ணணும். நமக்கு என்ன வேல்யூ கேட்குறாங்க? டியோட மதிப்பு என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. டியோட மதிப்பு என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. சரி, நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். பாருங்க, இப்போ இங்க இருக்கா, இதை நான் வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? இங்க ஏ ஸ்கொயர் பி இருக்கு, இங்க பி ஸ்கொயர் ஏ இருக்கு. அப்போ ரெண்டுலையுமே ஏபி காமனா இருக்கு. ரெண்டுலையுமே ஏபி காமனா இருக்கு. அப்போ நான் ஏபியை பொதுவாக வெளியெடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதுல இருந்து ஏபியை நான் வெளியெடுத்துட்டேன்னா எனக்கு என்ன இருக்கும்? ஏ பிளஸ் பின்னு இருக்கும். ஏபி இன்டூ ஏ பிளஸ் பி, அதோட வேல்யூ தான் என்னது? டி. ஏபி இன்டூ ஏ பிளஸ் பி. புரியுதா? இதுல இருந்து ஏபியை நான் பொதுவாக வெளியே எடுத்துட்டேன். அப்போ இதுல இருந்து ஒரு ஏயும் ஒரு பியும் போயிடுச்சுன்னா ஏ மட்டும் தனியா இருக்கும். அதே மாதிரி இதுல இருந்து ஒரு ஏயும் பியும் போயிடுச்சுன்னா பி மட்டும் தனியா இருக்கும். அப்போ ஏபி இன்டூ ஏ பிளஸ் பின்னு எழுதிக்கலாம், ஈக்குவல் டு டின்னு இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, ஏ ஸ்கொயர் பி பி ஸ்கொயர், இது மல்டிப்ளிகேஷன் தானே. அப்போ என்ன அர்த்தம் இதுக்கு பேரு? இங்க ஒரு ஏ ஸ்கொயர் இருக்கு, ஏ இருக்கு. அப்போ இது வந்து ஏ கியூப் பி கியூப் ஈக்குவல் டு என்னது? 216 இருக்கு. இப்போ ஏ கியூப் பி கியூப்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஏபி த ஹோல் கியூப்னு எழுதிக்கலாமா? அப்போ ஏபி த ஹோல் கியூப் ஈக்குவல் டு 216. அப்போ நமக்கு 216ங்கிறது என்னது? 6ஓட கியூப். அப்போ இந்த இடத்துல எனக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு, ஏபியோட வேல்யூ என்னது? 6. ஏபியோட வேல்யூ என்னது? 6. ஏபியோட வேல்யூ என்னது? 6. கிளியரா புரிஞ்சுதா? ஏபியோட வேல்யூ நான் 6ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இப்போ எனக்கு தேவை என்ன? டி தானே. எனக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? ஏ பிளஸ் பி 7ன்னு தெரியும். ஏ பிளஸ் பி 7ன்னு தெரியும். ஏபியோட வேல்யூ 6ன்னு தெரியும். இங்க என்ன இருக்கு? டி. ஏபி இன்டூ ஏ பிளஸ் பி தான் என்னது? டி. அப்ப ஏபிக்கு பதிலாக என்ன போடலாம்? 6 போடலாம். ஏ பிளஸ் பிக்கு பதிலாக என்ன போடலாம்? 7 போடலாம். அதோட வேல்யூ தான் என்னது? டி. கிளியரா? அப்போ டியோட வேல்யூ என்ன? 6 7s are 42. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 42. ஆப்ஷன் 2 42. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ பேசிக்கான கான்செப்ட் தான். நீங்கள் உடனே கேட்கக்கூடாது, இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் நீங்கள் சார் டீச் பண்ணல, இது மாதிரிலாம் வரும்னு யாருமே எதிர்பார்க்க முடியாது. ஓகேங்களா? அவங்க எப்போவுமே எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டினை நானுமே இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. புரியுதா? ஆனால் எப்படி இதை நம்ம சால்வ் பண்ணுறோம்னா, நம்ம படித்த கான்செப்டை அவங்க எப்படி கேள்வி வித்தியாசமாக கேட்டாலும் அதில் கொண்டு போய் நம்ம அப்ளை பண்ண தெரியணும். அப்படிதான் ஒரு சாப்டர் வந்து நீங்கள் கான்செப்டோட படிக்கணும். ஒரு சாப்டர்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்க்குறோம்னா என்ன அர்த்தம்? இந்த டைப்ல இருந்து அப்படியே தான் எக்ஸாம்ல கேட்பாங்கன்னு கிடையாது. இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸை நம்ம எப்படிலாம் சால்வ் பண்றோம். அப்போ இதுல இருந்து வித்தியாசமா கேட்டா இதுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணதை வச்சு இங்க எப்படி மாத்தி நம்ம அப்ளை பண்ணி அந்த ஆன்சரை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சு ட்ரை பண்ணாதான் இந்த மாதிரி வித்தியாசமான கொஸ்டின்ஸ் கேட்கும்போது உங்களால ஈஸியா தான் அப்ரோச் பண்ண முடியும். தெளிவா புரிஞ்சுதா? ஸோ இதுவும் சிம்பிளான கொஸ்டின் தான், ஆனா கான்செப்ட் வைஸ் நீங்க கொஞ்சம் தெளிவா பார்க்கணும்.
இப்ப அடுத்தது பாருங்க. இங்க வந்து நமக்கு ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் குடுத்திருக்காங்க. ஆல்ரெடி நான் வந்து நம்மளோட கிளாஸ்ல கியூபிக் ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ பத்தி நான் தெளிவா டீச் பண்ணல. ஓகேங்களா? அதுல வெறுமனே ரிமைண்டர மட்டும் தான் நான் டீச் பண்ணியிருப்பேன். மேபி நான் எதிர்பார்க்கல. இந்த மாரி கேள்விகள் வருங்கிறத நான் எதிர்பார்க்கல. கியூபிக் ஈக்குவேஷன்லாமா கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சேன். ஆனா கண்டிப்பா கேட்டிருக்காங்க. ஆனா இதுல பேசிக்கான விஷயங்கள தான் அவங்க கேட்கறாங்க. இப்போ எப்பவுமே ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் சொல்லிக் குடுக்கும்போது தெளிவா பாருங்க. ஒரு கியூபிக் ஈக்குவேஷனுக்கு வந்து நான் பேசிக்கான விஷயத்த மட்டும் தெளிவா இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்ன தேவையோ அத மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இவ்வளவு போதும் கியூபிக் ஈக்குவேஷன பொறுத்தவரைக்கும். கியூபிக் ஈக்குவேஷன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க பாருங்க எக்ஸ் கியூபு ஏஎக்ஸ் கியூபு பிளஸ் பி எக்ஸ் ஸ்கொயரு பிளஸ் சி எக்ஸ் பிளஸ் டி ஈக்குவல் டு 0 இந்த ஃபார்மெட்ல தான் இருக்கும். இந்த ஃபார்மெட்ல தான் நமக்கு கியூபிக் ஈக்குவேஷன் இருக்கும். இந்த ஃபார்முலா தான் நமக்கு கியூபிக் ஈக்குவேஷன் இருக்கும். அதே மாதிரி கியூபிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் இருக்கு இல்லையா? அதோட ரூட்ஸை வந்து எப்படி நம்ம குவாட்ரிக் ஈக்குவேஷனுக்கு ஆல்பா பீட்டான்னு எடுக்குமோ அதே மாதிரி கியூபிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸை வந்து ஆல்பா பீட்டா காமான்னு எடுப்போம். ஆல்பா பீட்டா காமான்னு எடுப்போம். அப்போ இதுல வந்து சம் ஆஃப் ரூட்ஸ் ஓகேவா? சம் ஆஃப் ரூட்ஸ் அதாவது ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா என்னவா இருக்கும்னா நமக்கு இந்த இடத்துல மைனஸ் பி பை ஏவா இருக்கும். மைனஸ் பி பை ஏ. ஓகே. அதே நேரத்தில் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆல்பா பீட்டா காமா இது என்னவா இருக்கும்னா உங்களுக்கு மைனஸ் டி பை ஏவா இருக்கும். மைனஸ் டி பை ஏ புரியுதா? சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து மைனஸ் பி பை ஏ, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து மைனஸ் டி பை ஏ. இப்போ இதுக்கு இடையில ஒன்று இருக்கு என்னன்னா ஆல்பா பீட்டா பீட்டா காமா அடுத்தது ஆல்பா காமா. புரியுதா? ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் ஆல்பா காமா இது என்னவா இருக்கும்னா உங்களுக்கு சி பை ஏவா இருக்கும். இது வந்து உங்களுக்கு சி பை ஏவா இருக்கும். இது வந்து உங்களுக்கு சி பை ஏவா இருக்கும். தெளிவா புரியுதா? ஸோ இது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரு கியூபிக் ஈக்குவேஷன்னா இந்த ஃபார்மெட்ல தான் இருக்கும். ஏ எக்ஸ் கியூபு பிளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிஎக்ஸ் பிளஸ் டி ஈக்குவல் டு 0 அதோட ரூட்ஸ் வந்து நம்ம ஆல்பா பீட்டா காமான்னு எடுப்போம். நமக்கு சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து என்னவா இருக்கணும் மைனஸ் பி பை ஏ அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து மைனஸ் டி பை ஏ ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் ஆல்பா காமா வந்து என்னவா இருக்கும் சி பை ஏவா இருக்கும். தெளிவா புரிஞ்சுதா? ஸோ இதை வச்சு தான் இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போறோம். இங்க நமக்கு ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்தாச்சு. இங்க நமக்கு ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்தாச்சு. இதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா the roots of the equation இந்த கியூபிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் எப்படி இருக்க போகுது 3 consecutive even natural numbers 3 consecutive even natural numbers சொல்லிட்டாங்க. 3 consecutive even natural numbers சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆல்பா இந்த பீட்டா இந்த காமா இது மூணுமே கன்செகட்டிவ் ஈவன் நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு ஆல்பாவை நான் எக்ஸ்ன்னு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? ஈவன் நம்பருங்கிறதுனால +2. இதுக்கு அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? அதுல இருந்து ஒரு +2 +4. அப்போ இப்படித்தான் நான் எடுக்கணும். ஆல்பாவை நான் எக்ஸ்ன்னு வச்சா பீட்டா x+2 இருக்கும். காமா x+4 இருக்கும். ஏன்னா கன்செகட்டிவ் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ். ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ்னா டிஃபரன்ஸ் 2 2 இருக்கு. இப்போ 2ன்னா அடுத்த 4 6 அப்படி போகணும். அப்போ ஆல்பா என்னங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா பீட்டா காமா இது மூணுமே எப்படி இருக்க போகுது கன்செகட்டிவ் அடுத்தடுத்த ஈவன் நம்பர்ஸா இருக்குங்கிறதுனால மொதல் நம்பர் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை வச்சு அடுத்த நம்பர் அதுக்கு அடுத்த நம்பரை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா மொதல் நம்பர்ல இருந்து அடுத்த நம்பர் 2 ஜாஸ்தியா இருக்கும். அதுல இருந்து அடுத்த நம்பர் இன்னொரு ஒரு 2 ஜாஸ்தியா இருக்கும். ஸோ x+2 x+4 இப்படின்னு சொல்லிட்டு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம இதை சால்வ் பண்றதுக்கு பாருங்க. இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னா த்ரூ ஆப்ஷன் தான் போறோம். இங்க வந்து ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா என்னன்னு இருக்கு மைனஸ் பி பை ஏன்னு இருக்கா? சரி ஓகேப்பா. இது மூணே ஆட் பண்ணனா நமக்கு இங்க மைனஸ் பி பை ஏ வரணும். சரியா? இங்க பாருங்க இது மூணே ஆட் பண்ணோம். ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் எழுத போறோம். அப்ப சம் இது மூணே ஆட் பண்ண போறோம். இது மூணே ஆட் பண்ணா என்ன வரும்? 3x பிளஸ் 6 அது இங்க என்ன போட்டிருக்கேன் மைனஸ் பி பை ஏ. அப்ப இங்க இருக்கா பி பி என்ன இருக்கு இதுல -24 இருக்கு. அப்ப -24ங்கிறப்ப நமக்கு என்ன வந்துடும் +24 பை ஏக்கு இங்க ஏ தான் இருக்கு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏயோட வேல்யூ தான். சரியா? ஏ அப்படியே இருக்கட்டும். இங்க எக்ஸும் இருக்கு ஏயும் இருக்குன்னா கவனமா இருங்க. இப்போ அடுத்த ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னா இதை அவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணும். இதை அவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் எக்ஸ் x+2 அடுத்தது x+4 இது அவ்வளோத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இது அவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்னவா இருக்குதுன்னா இங்கே பாருங்க மைனஸ் டி பை ஏன்னு இருக்கு. இங்கே டிக்கு பதில் என்ன இருக்கு -480. அப்போ மைனஸ் இன்ட்டு -480ங்கிறப்ப இது என்ன வரும் 480 பை ஏன்னு வந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 ஈக்குவேஷன் உங்களுக்கு சம் ஆஃப் ரூட்ஸையும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸையும் கொண்டு வந்து ஃபார்ம் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதுல இருந்து நான் ஆப்ஷன் எடுத்து போட போறேன். ஆப்ஷன் எடுத்து போடும்போது எந்த ஆப்ஷன் எனக்கு சூட் ஆகுதுங்கிறத நான் கண்டுபிடிக்க போறேன். எந்த ஆப்ஷன் எனக்கு கரெக்டா ஷூட் ஆகுங்கிறத நான் கண்டுபிடிக்க போறேன். எப்படின்னு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்க நமக்கு எப்படி பார்த்தாலும் எக்ஸுங்கிறது என்ன நம்பர் ஒரு ஈவன் நம்பர். எக்ஸுங்கிறது என்ன நம்பர் ஒரு ஈவன் நம்பர். அப்படித்தானே ரூட்ஸ் எல்லாமே என்னது ஈவன் நம்பர்னு சொல்லிட்டாங்க. அப்போ எக்ஸுங்கிறது எனக்கு என்னன்னு தெரியும் கண்டிப்பா ஒரு ஈவன் நம்பருங்கிறது எனக்கு கிளியராக தெரியும்.
சரி, இப்போ மொதல் ஆப்ஷன் என்ன இருக்கு? 2. ஓகேவா? ஏயோட வேல்யூ தான் நம்ம கேட்குறாங்க. அப்போ இங்கே ஏக்கு பதிலாக நான் 2 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஏக்கு பதிலாக நான் 2 போட்டா, இங்கே ஏக்கு பதிலாக நான் 2 போட்டா என்ன நடக்கும்னு பாருங்க. கவனமா பாருங்க. இது வந்து ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தட் தான். இது ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தட் தான். இது நீங்க நார்மலா சால்வ்லாம் பண்ணீங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்கும். சரியா? இதை ஈக்குவேஷனா கொண்டு வந்து அது ஒரு பெரிய 20 மார்க் கொஸ்டின் மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ சிம்பிளா என்ன பண்றோம்? ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தட் படி ஆப்ஷன் 2 எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணி பாக்குறேன். இப்போ ஏக்கு பதிலாக நான் 2 போட்டா இங்க என்ன நடக்கும்? யோசிச்சு பாருங்களேன். ஏக்கு பதிலாக இங்க நான் 2 போட்டா என்ன நடக்கும்? இங்க 2 ஆல இதை கேன்சல் பண்ணுவோம். நான் கேன்சல் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? 2 ஆல கேன்சல் பண்ணும்போது இங்க எனக்கு 12 கிடைக்கும். இங்க எனக்கு என்ன கிடைக்கும்? 12 கிடைக்கும். ஓகே. அப்ப இங்க எனக்கு 12 கிடைக்குதுன்னா இங்க நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க 3x பிளஸ் 6 ஈக்குவல் டு 12 இருக்கா? அப்ப இது எப்படி மாறிடும்? 3x இந்த 6 அங்க போயிருச்சுன்னா என்னது? இந்த 6 அங்க போயிருச்சுன்னா 3x ஈக்குவல் டு இங்க நான் சால்வ் பண்றேன். 3x ஈக்குவல் டு இந்த 6 அங்க போச்சுன்னா 12 மைனஸ் 6 என்னது? 6. 3 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வந்துரும்? 2. அப்ப x ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்குது? 2 கிடைக்குது. x ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? 2 கிடைக்குது. புரியுதா? ஏக்கு நீங்க 2 சப்ஸ்டிட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்குது? 2 கிடைக்குது. இப்போ இது கரெக்டான்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கு இந்த எக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இங்க சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த எக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இங்க சப்ஸ்டிட் பண்ணணும். ஆல்ரெடி ஏ என்ன எடுத்திருக்கோம்? ஏக்கு 2 போட்டிருக்கோமா? அப்ப ஏக்கு இங்கே நீங்க 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இங்க கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு 240 வரும். இப்போ உங்களுக்கு இது கரெக்டான்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கு இங்க நீங்க கண்டுபிடிச்ச எக்ஸோட வேல்யூ 2 இருக்குல்ல, அதை எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு 240 வரணும். 240 வந்ததுன்னா 2 ஆன்சர், வரலன்னா அடுத்த ஆப்ஷன் போயிட வேண்டியதான். பாருங்க இதுல 2 போட்டீங்கன்னா என்ன வரும்? 2 இன்டூ ஓகேவா? 2 இன்டூ அடுத்து 2 பிளஸ் 2 எவ்வளோ? 4. அடுத்தது 2 பிளஸ் 4 எவ்வளோ? 6. இப்போ 2 4 6 இது மூணே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 240 வருமா? 240 வருமா? 2 4 6 இது மூணே மல்டிப்ளை பண்ணா 240 வருமா? வராது கண்டிப்பா. அப்படிதானே? 6 4 24 48 தான் வரும். 240 வராது. ஸோ அப்போ என்ன கிடையாது இந்த இடத்துல உங்களுக்கு? ஆப்ஷன் 1 அந்த 2 வந்து ஆன்சர் கிடையாது. 2 வந்து ஆன்சர் கிடையாது. இதை வேகமா செக் பண்ணணும். இதை வேகமா செக் பண்ணணும் அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ அப்போ இது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. எப்படி போட்டேன்னு தெரிஞ்சது இல்ல. ஸோ சிம்பிளான விஷயம் தான். கொஞ்சம் நான் சொல்லித்தரும் போது லென்த்தியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா இதுதான் இதுக்கு இருக்கக்கூடிய ஷார்ட் ட்ரிக் மெத்தடே. சரியா? ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தட்ல போட்டாதான் வரும். இப்போ உடனே நேரா என்ன பண்ண வரலன்னு ஒன்னா அடுத்த நேரா ஆப்ஷன் 2க்கு போவோம். ஆப்ஷன் 2ல என்ன சொல்லியிருக்காங்க? 1ன்னு சொல்லியிருக்காங்க. சரி 1 போட்டு பாப்பா. ஏக்கு பதிலா 1 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏக்கு பதிலா 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 1 இங்க 24/1 என்ன வரும் ரிசல்ட்? 24 வரும். அப்ப இதை சால்வ் பண்ணும்போது என்ன வரும்? 3x plus 6 equal to 24. அப்ப இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 3x equal to என்ன வரும்? இந்த 6 அங்க போச்சுதுன்னா 24 minus 6ங்கிறப்போ எவ்வளோ? 24 minus 6ங்கிறப்போ நமக்கு எவ்வளோ வரும்? 24ல 6 போச்சுதுன்னா நமக்கு 18. கரெக்டா? 26ல 6 போச்சுதுன்னா 18. அப்ப இங்க 3ஆல் அடிச்சோம்னா என்ன வரும்? 6. அப்ப x equal to என்ன வருது? 6. x equal to என்ன வருது? 6. ஸோ 6 ஒரு ஈவன் நம்பர் தான். ஓகே. இப்போ நம்ம நேரா என்ன பண்றோம்? இங்க ஏக்கு 1 தானே போட்டோம். அப்ப இந்த ஏக்கு நீங்க 1 போட்டீங்கன்னா இங்க நமக்கு ரிசல்ட் எவ்வளவு வருது? 480 வருது. இப்போ இந்த இடத்துல நீங்க எக்ஸுக்கு 6 போடும்போது 480 வருதான்னு சொல்லி செக் பண்ணும். எக்ஸுக்கு 6 போட்டீங்கன்னா என்ன வரும்? 6 இன்ட்டு 6 பிளஸ் 2 எவ்வளோ? 8. 6 பிளஸ் 2 4 எவ்வளோ? 10. அப்போ 6 8 48. 48 இன்ட்டு 10 எவ்வளோ? 480. ஸோ கரெக்டா வருது. இப்போ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 1. கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 1. கிளியரா? தெளிவா புரிஞ்சுதா? ஸோ இந்த விஷயம் நான் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். சரியா? ஒரு கியூபிக் ஈக்குவேஷனுக்கு சம் ஆஃப் ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட்ஸ் ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் ஆல்பா காமா இதோட வேல்யூ கொடுத்துருக்கேன். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்றோம்? இந்த கொஸ்டினை சால்வ் பண்றோம். தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இதுவும் ஒரு ஈஸியான கேள்வி தான். இதுவும் ஒரு ஈஸியான கேள்வி. கொஸ்டின் எப்பவுமே காம்ப்ளிகேட்டடா பார்க்கவே கூடாது. ரொம்ப சிம்பிளானதா ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினை ஈஸியா நம்ம எது ஆன்சருங்கிறத வெரிஃபை பண்ணியாச்சு. அடுத்த கேள்வி போயிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கேஎக்ஸ் மைனஸ் 49 ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5kx பிளஸ் 11 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்குமே ஹாவ் அ காமன் ரூட்னு இருக்கு. ஹாவ் ஏ காமன் ரூட். ஹாவ் ஏ காமன் ரூட்னா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு குவாட்ரிக் ஈக்குவேஷனுக்குமே ஒரு பொதுவான ரூட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பொதுவான ரூட்னா என்ன அர்த்தம்? இந்த குவாட்ரிக் ஈக்குவேஷனுக்கு 2 ரூட் கிடைக்கும். இந்த குவாட்ரிக் ஈக்குவேஷனுக்கு 2 ரூட் கிடைக்கும். அப்போ இதுக்கு 2 ரூட், இதுக்கு 2 ரூட் கிடைச்சாலும் அப்போ இது ரெண்டுலயுமே ஒவ்வொரு ரூட் பொதுவாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு வந்து 2 ரூட் 2,4ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதுக்கு 2 ரூட் கிடைக்குது. அதுல கண்டிப்பா ஒரு ரூட் ஒன்னு 2ஆ இருக்கணும் அல்லது 4ஆ இருக்கணும். இது ரெண்டுக்குமே 2 ரூட் இருந்தாலும் அதுல ஒரு ரூட் வந்து ரெண்டுக்குமே பொதுவாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் என்னது? ஏ காமன் ரூட்னா என்னது? ஒரு ரூட் காமனா இருக்கு. ஒரு ரூட் ரெண்டுக்கும் பொதுவா இருக்கு. அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்க போறேன்? அந்த காமன் ரூட் இருக்கு இல்லையா? அந்த காமன் ரூட்டை வந்து நம்ம என்னன்னு வச்சுப்போம்? ஏதாவது ஒரு வேல்யூ ஆர்னு வச்சுப்போம். அந்த காமன் ரூட் என்னன்னு வச்சுப்போம்? ஆர்னு வச்சுப்போம். ஆறுங்கிறது இந்த குவாட்ரிக் ஈக்குவேஷனுக்கு ரூட்டா தான் இருக்கும். இந்த குவாட்ரிக் ஈக்குவேஷனுக்கு ரூட்டா தான் இருக்கும். அப்ப அந்த ஆர் எடுத்து இந்த ரெண்டு குவாட்ரிக் ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டிட் பண்ணாலும் சாட்டிஸ்ஃபை ஆகும்
புரியுதா? ஆறுங்கிறது இந்த குவாட்ரிக் ஈக்குவேஷனுக்கு ரூட் தான், இந்த குவாட்ரிக் ஈக்குவேஷனுக்கு ரூட் தான். ஏன்னா அது காமன் ரூட்னு கொடுத்ததுனால. அப்ப அந்த 6 எடுத்துட்டு போயிட்டு ரெண்டு ஈக்குவேஷன்லயுமே சப்ஸ்டிட் பண்ணலாம். பாருங்க 6 எடுத்துட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல எக்ஸ்க்கு பதிலா நான் சப்ஸ்டிட் பண்றேன். ஆர் ஸ்கொயர் மைனஸ் கேஆர் மைனஸ் 49 ஈக்குவல் டு 0. அடுத்து 6 எடுத்துட்டு போயிட்டு செகண்ட் ஒன்ல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஆர் ஸ்கொயர் மைனஸ் 5 கேஆர் பிளஸ் 11 ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி ரெண்டு குவாட்ரிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்றதுக்காக என்ன பண்றேன், ரெண்டு குவாட்ரிக் ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ண போறேன். ஓகே, ரெண்டே என்ன பண்ண போறேன், சப்ராக்ட் பண்ண போறேன். பாருங்க சப்ராக்ட் பண்ணும்போது இங்க மைனஸ், இங்க பிளஸ், இங்க மைனஸ். நம்ம நார்மலா சால்வ் பண்ற மாதிரி தான். ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் போயிடும். இப்போ மைனஸ் கேஆர் பிளஸ் 5 கேஆருங்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும், 4 கேஆர் கிடைக்கும். மைனஸ் 49 மைனஸ் 11ங்கிறப்ப மைனஸ் 60 கிடைக்கும் ஈக்குவல் டு 0. அடுத்த ஸ்டெப்ல என்ன வருது, 4 KR ஈக்குவல் டு 16 கிடைக்குது. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுல இருந்து நம்ம ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். பாருங்க ஆர் ஈக்குவல் டு என்ன வந்துடும், 60/4Kன்னு வந்துடும். அப்போ 4ஆல இங்க கேன்சல் பண்ணோம்னா என்ன, 15. அப்போ ஃபைனலி என்ன வந்துருச்சு, ஆர் ஈக்குவல் டு 15/Kன்னு வந்துருச்சு. ஆர் ஈக்குவல் டு 15/K. இப்போ இந்த ஆர் ஈக்குவல் டு 15/K எடுத்துட்டு போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லயோ அல்லது இந்த செகண்ட் ரெண்டுல ஏதாச்சும் ஒன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க, உங்களுக்கு கேயோட வேல்யூ கிடைச்சிடும். நமக்கு தேவை என்ன, வேல்யூ ஆஃப் கே தானே. இந்த ஆர் எடுத்துட்டு போயிட்டு ரெண்டு ஈக்குவேஷன்ல ஏதாச்சும் ஒன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. பாருங்க நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு, ஆர் ஸ்கொயர் இருக்கா. அப்ப ஆரோட வேல்யூ 15/K. அப்ப ஆர் ஸ்கொயர்னா 15/K ஹோல் ஸ்கொயர் மைனஸ் கே இன்டூ ஆருக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம், 15/K போட்டுக்கலாம். மைனஸ் என்ன இருக்கு, 49 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த கேயும் இந்த கேயும் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். இப்போ இந்த இடத்துல பாருங்க 15/K த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கா. சரி ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். 15/K த ஹோல் ஸ்கொயர்னு வச்சு ஓகேவா. கே அப்போ இந்த இடத்துல பாருங்க இங்க என்ன இருக்கு, இது ஃபுல் இந்த இடத்துல மைனஸ் 15 இருக்கு. இந்த இடத்துல தெளிவா பாருங்க, இந்த இடத்துல மைனஸ் 15 இருக்கு, இந்த இடத்துல என்ன இருக்கு, மைனஸ் 49 இருக்கு. ஸோ மைனஸ் 15 மைனஸ் 49, மைனஸ் 15 மைனஸ் 49 என்ன கிடைக்கும், 49 54 64. சரியா, இது ரெண்டே ஆட் பண்ணா 64. அப்ப அங்க போச்சுன்னா என்னது, மைனஸ் 64ன்னு இருக்கும். இந்த பக்கம் வந்ததுன்னா பிளஸ் 64. இப்போ இதுல தெளிவா கவனிக்கணும், தெளிவா பாருங்க. 15/K த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன இருக்கு, 64 இருக்கு. அப்ப இந்த இடத்துல 15/K எடுத்துட்டு இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், ரூட் ஆகுமா. இப்ப 64 ரூட் எடுத்தா எவ்வளவு, 8. 64 ரூட் எடுத்தா 8. எப்பவுமே குவாட்ரிக் ஈக்குவேஷன்ல கவனமா இருக்கணும். நீங்க ஒரு வேல்யூக்கு ரூட் எடுத்தீங்கன்னா வெறும் 8 போடக்கூடாது. என்ன போடணும், பிளஸ் ஆர் மைனஸ் 8 போடணும். பிளஸ் ஆர் மைனஸ் 8 போடணும். இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ன்னு இருக்குன்னா எக்ஸோட வேல்யூ என்னது, 2 கிடையாது, பிளஸ் ஆர் மைனஸ் 2. ஸோ இது மற்ற இடத்துல நம்ம வெறும் பிளஸ் 2ன்னு எடுப்போம். ஆனால் குவாட்ரிக் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் இது நான் ஆல்ரெடி கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பிளஸ் ஆர் மைனஸ் போட மறந்துடக்கூடாது சொல்லிட்டு. அப்போ 15/Kயோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்னது, இந்த இடத்துல பிளஸ் ஆர் மைனஸ் 8 வரும். இங்க இருக்கிற ஸ்கொயர் அங்கே ரூட்டா போகும்போது 64 ரூட் எடுத்தா வெறும் 8 இல்லை, என்னது பிளஸ் ஆர் மைனஸ் 8. அப்போ இதுக்கப்புறம் தான் கவனமா பார்க்கணும். பாருங்க அப்போ உங்களுக்கு ரெண்டு மாதிரி ஆன்சர் கிடைக்கும். அப்போ 15/K ஈக்குவல் டு பிளஸ் 8ன்னு வச்சுக்கலாம். அதே இது 15/K ஈக்குவல் டு என்னன்னு வச்சுக்கலாம், 15/K ஈக்குவல் டு மைனஸ் 8ன்னு வச்சுக்கலாம். 15/K ஈக்குவல் டு மைனஸ் 8ன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ மைனஸ் 8ன்னு கூட வச்சுக்கலாம். சரியா, இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு தேவையானது கேயோட வேல்யூ தானே. அப்போ கேயோட வேல்யூ என்ன வரும், கே அங்கே போயிட்டு 15 இங்கே வந்துன்னா, ஸோ கேயோட வேல்யூ ஒன்று 15/8 இருக்கலாம், அல்லது கேயோட வேல்யூ இந்த மைனஸ் 8 இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகும், மைனஸ் 15/8 இருக்கலாம். ரெண்டுமே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தான். ரெண்டுமே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தான். ஆனால் நமக்கு ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, என்ன, கேயோட மதிப்பு 0 விட பெருசாக தான் இருக்கணும். அதனால இந்த ரெண்டு ஆன்சர்ல அவங்க சொன்ன கண்டிஷன் படி இந்த ரெண்டாவது ஆன்சர் இல்லைங்கிறதுனால நம்மளோட ஆன்சர் என்னன்னு எடுத்துக்கலாம், k ஈக்குவல் டு 15/8 எடுத்துக்கலாம். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4, 15/8. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4, 15/8. புரியுதா. ஸோ இதுவும் சிம்பிளான கொஸ்டின் தான். காமன் ரூட் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ காமன் ரூட்னா ரெண்டுக்கும் பொதுவாக ஒரு ரூட் 6ன்னு எடுத்தேன், சப்ஸ்டிட் பண்ணேன், அதை சிம்பிளிஃபை பண்ணேன், அதுல இருந்து 6 கண்டுபிடிச்சேன், அதை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கேயோட வேல்யூ ஈஸியாக கிடைச்சிருச்சு. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா, லாஸ்ட் கொஸ்டின் வந்தாச்சு. லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. the equations x square minus 5x plus 6 equal to 0 and x square plus ax plus b equal to 0 have exactly one common root. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் ஒரு ரூட் பொதுவா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. and the other root of the second equation is -4. அதே மாதிரி இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனோட இன்னொரு ரூட் -4ன்னு சொல்லியாச்சு. among the following which are the possible values of a and b. அப்போ a and b யோட பாசிபிள் வேல்யூ என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, அப்போ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் இந்த மொதல் ஈக்குவேஷனோட ரெண்டு ரூட் என்னங்கிறத கால்குலேட் பண்ணிடும். இப்போ இதோட ஆல்பா பீட்டா வேல்யூ என்னங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிடுவோம். இதை கால்குலேட் பண்றதுக்கு நார்மலா குவாட்ரிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ற மாதிரி தான். இதோட ரூட் எப்படி கண்டுபிடிப்போம், இங்க பாருங்க, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கா. அப்போ 1 × +6 மல்டிப்ளை பண்ணா +6 வரணும், ஆட் பண்ணா -5 வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், -2
-3 போட்டுக்கலாமா? -2 -3 மல்டிப்ளை பண்ணா +6 வரும். ஆட் பண்ணா -5 வந்துரும். அப்ப நமக்கு டினாமினேட்டர்ல x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1ங்கறனால 1 1 போடுவோம். அப்ப இந்த இடத்துல மைனஸா இருக்கிறதுனால அப்ப ஆல்பாவோட வேல்யூ 2, பீட்டாவோட வேல்யூ 3. ஆல்பாவோட வேல்யூ 2, பீட்டாவோட வேல்யூ 3. கரெக்ட்டா? இப்போ நேரா வாங்க. இந்த ஈக்குவேஷனுக்கும் 2வது ஈக்குவேஷனுக்கும் ஒரு காமனான ரூட் இருக்கு. அதே மாதிரி 2வது ஈக்குவேஷனோட இன்னொரு ரூட் தான் என்னது -4ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன் இந்த இடத்துல. இந்த 2வது ஈக்குவேஷனுக்கு ஆல்ஃபா என்னவா இருக்கலாம், பீட்டா என்னவா இருக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது பீட்டா -4ங்கிறது எனக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அதர் ரூட் வந்து -4ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த ஆல்ஃபா என்னவா இருக்கும்னு சொல்றதுக்கு என்ன சொல்லிட்டாங்க, 2க்கும் பொதுவான ரூட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2க்கும் ஒரு ரூட் காமனா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த காமனா இருக்கிற ரூட்னு பார்க்கும்போது நான் ஆல்ஃபாக்கு என்ன போடலாம், 2வும் போடலாம் அல்லது 3யும் போடலாம். ஆல்ஃபாக்கு 1 2ஆ இருக்கலாம் அல்லது 3ஆ இருக்கலாம். புரியுதா? ஏன்னா நான் 2 -4ன்னு வச்சாலும் 2க்கும் பொதுவான ரூட் 2ன்னு வந்துடும். இல்ல இதுக்கு நான் 3 -4ன்னு வச்சேன்னா 2க்கும் பொதுவான ரூட் என்னன்னு வந்துடும், 3 வந்துடும். அப்ப புரியுதா? அப்ப 2வது ஈக்குவேஷனுக்கு ஆல்பா பீட்டாக்கு எனக்கு 2 கேஸ் கிடைக்கும். 2 கேஸ் கிடைக்கும். புரியுதா? சோ கேஸ் 1ல நான் என்ன வச்சுக்கலாம், செகண்ட் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்பா 2 பீட்டா -4ன்னு வச்சுக்கலாம். இதே இது கேஸ் 2 2வது கேஸ்ல நான் என்ன வச்சுக்கலாம், ஆல்பா வந்து 3 பீட்டா வந்து -4ன்னு வச்சுக்கலாம். பீட்டா -4 ஃபிக்ஸ்டு தான். ஆல்பா வந்து 2ஆவும் இருக்கலாம் 3ஆவும் இருக்கலாம். ஏன்னா ஒரு காமன் ரூட்டுங்கிறதுனால அப்ப எந்த ரூட் காமன்னு தெரியல. 2 காமனா இருக்கா இல்ல 3 காமனா இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. சரியா? 2 கேஸை வச்சு நான் வெரிஃபை பண்ணி பார்க்க போறேன். எப்படி வெரிஃபை பண்ண போறேன்னு பாருங்க. ஓகேவா? இதானே ஈக்குவேஷன். அப்ப சம் ஆஃப் ரூட்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? சம் ஆஃப் ரூட்ஸ் நீங்க ஆட் பண்ணுமா? சம் ஆஃப் ரூட்ஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா என்ன வரும்? ஆல்பா பிளஸ் பீட்டா என்ன வரும்? 2 -4ங்கிறப்போ -2. இங்க சம் ஆஃப் ரூட்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? -b/a. அப்ப -b/a என்ன இங்க என்னது? -b/a என்ன இங்க பிக்கு பதிலா என்ன இருக்கு? a இருக்கு. அப்ப நம்ம எப்படி எழுதுவோம்? -a/1ன்னு வரும். அப்ப இதை நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு என்ன வருது? a = 2ன்னு வருது. a = 2ன்னு வருது. a = 2 வருது. ஸோ a = 2 ஆப்ஷன்ல இருக்கா? இருக்கு. அப்ப இதை கண்டினியூ பண்ணும். இதான் ஆன்சர் சொல்லிட்டு டிக் பண்ணிடக்கூடாது. கண்டினியூ பண்ணுங்க. அடுத்த ப்ராடக்ட் ஆஃப் ரூட் பண்ணும். இப்போ வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், சம் ஆஃப் ரூட் பண்ணிருக்கேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்க போட்டிருக்கேன். அதே மாதிரி சம் ஆஃப் ரூட்ஸ்க்கான ஃபார்முலா எடுத்து இந்த இடத்துல a கண்டுபிடிச்சு. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுமா? 2ஐ -4ஐ மல்டிப்ளை பண்ண எவ்வளோ? -8. 2ஐ -4ஐ மல்டிப்ளை பண்ண எவ்வளோ? -8. அப்ப இந்த இடத்துல ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? c/a. இப்போ இங்க c க்கு பதிலா என்ன இருக்கு? b இருக்கு. அப்போ b/1 இந்த இடத்துல bன்னு வரும். அப்ப b யோட வேல்யூ உங்களுக்கு என்னன்னு கிடைக்குது? -8ன்னு கிடைக்குது. அப்ப b க்கு -8 இருக்கா? இருக்கு. a க்கு 2 இருக்கு, b க்கு -8 இருக்கு. ஸோ ஆன்சர் என்னதுதான்? நம்ம ஆப்ஷன் 4 ஆன்சர்னு போட்டுலாம். இதை நான் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ரெண்டுமே எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வருது. வேணா இதை செக் பண்ணி பார்ப்போம். 3 4 வர வாய்ப்பு இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு வேணா செக் பண்ணி பாருங்க. சம் ஆஃப் ரூட் இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 3 -4 ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளோ? -1 ஈக்குவல் டு. அதே மாதிரி இங்க வாங்க, இங்க நமக்கு என்ன வரும்? சம் ஆஃப் -b/a. அப்ப என்ன வரும்? -a/1. அப்ப a வேல்யூ உங்களுக்கு என்னன்னு கிடைக்குது? 1ன்னு கிடைக்கும். a வேல்யூ என்னன்னு கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். 1 இருக்கா? இருக்கு. 1 இருக்கா? இருக்கு. ஓகே, அடுத்து என்னது? ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸை வெரிஃபை பண்ணுவோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன? 3 × -4 எவ்வளோ? -12. இப்போ என்ன வரும்? c/a. c-க்கு மேல என்ன இருக்கு? b. அப்ப b யோட வேல்யூ என்ன வரணும்? -12. அப்போ ஆப்ஷன்ல 1 -12. a-க்கு 1 b-க்கு -12 இருக்கா பாருங்க. இங்க 1 + 12 தான் இருக்கு. அதனால இது வந்து மேட்ச் ஆகல. ஓகேவா? ஒருவேளை ஆப்ஷன்ல 1 -12 இருந்தா அது ஆன்சரா தான் இருக்கும். ஓகேங்களா? 2 -8 கொடுக்காம 1 -12 ஆன்சரா இருந்ததுன்னா அந்த ஆன்சரை நான் எடுத்து போட்டுக்கலாம். ஆனா எனக்கு 2 -8 ஆப்ஷன்ல இருக்கிறதுனால அதை தான் எடுக்க முடியும். ரெண்டையுமே வைக்க மாட்டாங்க. ஒரு ஆப்ஷன் வந்து a-க்கு 2 b-க்கு -8, இன்னொரு ஆப்ஷன் வந்து a-க்கு 1 b-க்கு -12 சொல்லிட்டு ரெண்டையுமே வைக்க முடியாது. ரெண்டையுமே வச்சா ரெண்டுமே ஆன்சரா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. புரியுதா? ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் வைப்பாங்க. நமக்கு இது வச்சதுனால இங்க ஆன்சர் வந்து நம்ம இது போட்டுக்கலாம். தெளிவா புரிஞ்சுதா? ஸோ கிளியரா பார்த்துக்கோங்க. குவாட்ரிக் ஈக்குவேஷன்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பார்க்கறதுக்கான ரீசன் என்னன்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. இன் ஃபியூச்சர்ல இது மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா குவாட்ரிக் ஈக்குவேஷன் நம்ம தெளிவா பேசிக்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதை பார்த்துட்டு இதையும் பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனா இருக்கும். இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு அதை சால்வ் பண்றதுக்கு, அதுல இருந்து மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு ரொம்பவே அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ, பாய்.